சாராளுடைய வாழ்க்கையினுடைய பிறப்பு, அழைப்பு, அவனுடைய சவால்கள், அவனுடைய மரணம், இறுதி பயணம் மட்டும் நமக்கு ஒரு சின்ன டிஸ்பிளேயாக போட்டு காட்டப்பட்டது. ஓகே, கடைசி அந்த சொல்லப்பட்டிருக்கு. சாராளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் சத்தியம், போதனை. வேதாகமத்தில் எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலேருந்து 16ஆம் வசனம் வரை யாராயில் ஒருத்தர் வாசிக்கலாம், அதை பார்க்கலாம். வேதாகமத்தில் எபிரேயர் புஸ்தகம். இன்றைய செய்திக்குண்டான தலைப்பு என்னவென்றால், ஆனர் மேரேஜ். உங்கள் திருமணத்தை நீங்கள் கனப்படுத்துங்கள். பார்ட்னர்ஷிப் லைஃப், ஒருவரை ஒருவர் நம்புவது மட்டுமல்ல, ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, வாழ்வது மட்டுமல்ல, விட்டு கொடுத்து போவது மட்டுமல்ல, ஒருவரை ஒருவர் நாம் கனப்படுத்த, மேன்மைப்படுத்த, புகழ்ந்து கொள்ள ஆண்டவரால் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதுதான் ஒரு குடும்ப வாழ்வு. அந்த குடும்ப வாழ்வுக்கு ஒரு முன் அடையாளமான ஒரு நல்ல குடும்பம் ஆதியாகமத்தில் புஸ்தகத்தில் எடுத்துக்கின்னு சொன்னால் பல குடும்பங்களை பார்க்குறோம். முதல் குடும்பம் யார்? ஆதாம் ஏவாள். ரெண்டாவது குடும்பம் யார்? இதெல்லாம் இருங்க பாஸ்டர், கொஞ்ச நேரம் பொறுத்து சொல்கிறேன். ஆதியாகம புஸ்தகத்தை இப்போ கர்த்தருக்கு இஷ்டமானால் அடுத்த மாதம் இந்த நம்முடைய கியூஸ் ப்ரோக்ராம் ஜெனிசிஸ்லேருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஆதியாகமத்திலேருந்து ஒரு 25 கேள்விகள் கேட்டு அதுக்கு ஒரு நல்ல பரிசு கொடுக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதாம் ஏவாள் குடும்பம். ரெண்டாவது குடும்பம் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் 6ஆம் அதிகாரத்தை வாசிட்டிங்க சொன்னீங்கன்னா நோவாவின் குடும்பம். அங்கே என்ன பேரழிவு, பேராபத்து. அப்படியே நீங்கள் நோவாக்கு அடுத்து வந்தீங்க சொன்னால் யார் வராரு? பைபிளில் பாருங்கள், நோவாவின் குடும்பம் இல்லையா? 12ஆம் அதிகாரம் அப்படியே ஷிப் பண்ணால் ஆபிரகாமின் குடும்பம். ஆபிரகாமின் குடும்பத்துக்கு அடுத்து அப்படியே நெக்ஸ்ட் ஷிப் பண்ணால் ஈசாக்கின் குடும்பம். ஈசாக்கின் குடும்பத்தை அப்படியே நெக்ஸ்ட் ஷிப் பண்ணால் யாக்கோபு. யாக்கோபுக்கு அடுத்து யோசேப்பின் குடும்பத்தோடு கூட ஒட்டுமொத்த 50 அதிகாரங்களும் நிறைவு பெறுகிறது. கை தூக்கி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். இப்போ எத்தனை குடும்பத்தை பற்றி பேசும்? 1 ஆதாம், நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு. இதில் இன்னொரு குடும்பம் நீங்கள் பார்த்தீங்க, அங்கே பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, யோபியின் குடும்பம் கூட இந்த ஆதியாகமத்தில் சேரும். யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனம் வாசித்து சொன்னால், இந்த 7 பேர் யோபு ஆரம்ப கால விசுவாசியாக வாழ்ந்திருக்கின்றார். ஏனோக்கின் குடும்பம். எத்தனை பேருக்கு பைபிளில் ஏனோக்கு கர்த்தரோடு கூட குடும்பத்தோடு சஞ்சரித்தார்? கர்த்தரோடு கூட மட்டும் இல்லை, குடும்பத்தோடு சஞ்சரிக்கிறார். அவர் சன்னியாசியாக போகலை. பொறுமை என்பது ஒரு நற்பண்பு. அதை நாம் சாராளிடத்தில் காண முடிகிறது. தேவனிடத்தில் காத்திருக்கும் நேரம் ஒருபோதும் வீணாவதில்லை. அன்புக்குரிய சக உறவுகளே, விசுவாச மக்களே, எவ்வளோ பேர் இன்னைக்கு காலையில் கோவப்படாமல் பொறுமையாக இருந்துச்சு தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிவிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு லேசராக உட்காந்து ஒரு நல்ல டீயை குடிச்சிட்டு சந்தோஷமாக பாட்பாடி ஜெபம் பண்ணிவிட்டு சர்ச்சுக்கு வந்துருக்கீங்க. 1 2 3. ஒரு சிலரெல்லாம் கையும் தூக்க மாட்டேங்க, தலையும் தூக்க மாட்டேங்க. காரணம்னு தெரியல எனக்கு. இதை தப்பாக சொல்லிட்டுனா, அவசர உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாமே சுட சுட. கர்த்தருடைய வார்த்தை சுட சுட வர்றீங்க, ஆனால் உனக்கு அவசரம் கூடாது. அல்லேலூயா. ஆத்திரக்காரனுக்கு மட்டும் என்ன குறைவு.
அவசரம் என்பது அவசியமில்லாத ஒன்று. அநேக சமயங்களிலே நம்முடைய அவசரத்தினாலே நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை நாம் இழந்து விடுகின்றோம். அவசரத்தினாலே அநேக நன்மைகளை நாம் தொலைத்து விடுகின்றோம். பரபரப்பினாலே அநேக வியாதிகளுக்கு நாம் நம்மை அடிமையாக்கிக் கொள்கின்றோம். ஒரு சைக்காலஜி டாக்டர் என்கிட்ட சொன்னார், அல்சர் ஏன் வருது அப்படின்னு கேட்டார். நீ நிறைய பேருக்கு அல்சர் வர்றதுனால ஏதோ அவங்க தேவையில்லாத மருந்து சாப்பிட்றாங்க, தேவையில்லாத ஆகாரம் சாப்பிட்றாங்க, துரித உணவு சாப்பிட்றாங்க, இதனால தான் அல்சர் வர்றதில்ல இல்லையா? ஸ்ட்ரெஸ், தேவையில்லாத கலக்கங்கள், மன உளைச்சல்கள், தேவையில்லாத எண்ணங்கள், சிந்தனைகள் ஒரு மனிதனுக்குள் மூளையிலே உற்பத்தி ஆகும்போது அது பெருங்குடலையும் சிறுகுடலையும் பாதிக்கின்றது. சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இது. அப்போது ஒரு மனுஷன் நல்லா இருக்குன்னு சொன்னால் அவன் மூளை ஒழுங்காக வேலை செய்யணும். அல்லேலூயா. இந்த மூளை ஒழுங்காக வேலை சொல்லுங்கள். மூளை வேலை செய்யணும்னா, மூளை வேலை செய்யணும்னு சொன்னால் முழங்கால் படியிட்டால் மூளை வேலை செய்யும். சொல்லு பார்க்கலாம். முட்டி போட்டால் மூளை ஒழுங்காக வேலை செய்யும். அதனால தான் முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா பிள்ளைகளும் முழங்கால் படிக்கணும் பார்க்கலாம். எல்லா பிள்ளைகளும். நான் எப்போதும் சொன்ன பிள்ளைகள்லாம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். நீ எங்கே இருந்தாலும் பிள்ளைகள் முட்டி போட கற்றுங்க. அல்லேலூயா. முழங்கால் படியிட்டு ஜோதிகளின் பிதாவாகி தேவனை. தேங்க்யூ தேங்க்யூம்மா, உட்காருங்கப்பா. ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அப்போது நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாகவே சால்வ் ஆகும். பிரச்சனைகள் எல்லாம் மாறும். ஈமெயில் மே ஃபெயில், நீ மெயில் நெவர் ஃபெயில். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இமெயில் தமிழ் என்னம்மா? மின்னஞ்சல். மின்னஞ்சல். மின்னஞ்சல் வித்தின் ஏ செகண்ட் இங்கேருந்து நீ துபாய்க்கு போகும், ஆப்பிரிக்காவுக்கு, அமெரிக்காவுக்கு போகும். ஆனால் அது கூட சில வேளையில் கரண்ட் கட் ஆகும், அது ரீச் ஆகாது. ஆனால் பல கோடி மைல்களுக்கு முன்னால் நிற்கிற தேவாதி தேவன் உன்னையும் என்னையும் உருவாக்கின ஆண்டவரிடத்துக்கு நீமெயில் ஒரே செகண்டில் வினாடியில் போய் சேர்ந்துறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே என் நீமெயில் உனக்கு எப்பவுமே உரிதாக்குற ஆண்டவர். எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? கை தூக்குங்க. என் நீமெயிலை ஆண்டவரை என் முழங்கால உமக்கு முன்பாக நிறுத்துகிற ஆண்டவரை, என் பிரச்சனைகளுக்கு தீர்வு தான் சாமி. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம மேன்மையாக வைக்கணும்னு சொன்னால் ஆண்டவருடைய நாமத்தில் சொல்கிறேன். ஆபிரகாம் சாரோல் குடும்பத்தார் நமக்கு ஒரு சவால். இன்றைக்கு குடும்பமாக நாம் சிந்திக்க இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். வாசிங்க பார்க்கலாம். இப்போது எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வாசிக்கலாம். ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து அவருடைய கேரக்டர் ஸ்டடீஸை நம்ம பார்க்கலாம். வாசிக்க தெரிந்த வேத பாடம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வரை. விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்றெண்ணி கற்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியினால் சரீரம் செத்தவனென்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணெறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அமெரிக்க மிஷனரியாகவும் இறையியலராகவும் ஊழியம் செய்த இ. ஸ்டான்லி ஜோன்ஸ் திருமணத்தை குறித்து சொல்லும்போது, மேரேஜ் இஸ் எவர் honorable and it takes lifetime to really married. இந்த கூற்று உண்மையானதான். திருமணம் ஒரு
மணி நேரத்தில் நடந்து முடிந்துவிடும். கல்யாணம் 1 மணி நேரத்தில் நடந்து முடிஞ்சிடும். ஆனால் திருமணத்தின் மேன்மையை பெற வாழ்நாள் முழுவதும் பிரயாசப்பட வேண்டும். இறையியலாளரான ஜோன்ஸ் அவர்கள் சொன்ன அறிவுரை 1 மணி நேரத்தில் கல்யாணம் முடிஞ்சிடும். ஆனால் அந்த கல்யாணம் நம்முடைய வாழ்க்கையில் செயலாக்கம் கொள்ள வேண்டுமானால் வாழ்நாள் முழுவதும் அதற்கு பயிற்சி தேவை. எத்தனை பேர் குடும்பமாக வந்திருக்கீங்க சர்ச்சில்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 2 3 4 5 6 பரவாயில்ல, இல்லாதவங்க ஒரு வேளை பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம எல்லாரும் குடும்பஸ்தர்கள். இன்றைக்கு குடும்பத்திற்கான ஒரு காரியங்களை நான் சொல்லக்கூடிய விரும்புகிறேன். இங்கே சாராள் பல்வேறு நிலைகளிலே பாதிக்கப்படுகிறாள். முதல் பாதிப்பு, தேராகுக்கு பிறந்த சாராள் ஒன்று விட்ட சகோதரியாக ஆபிரகாமால் பார்வோன் இடத்திலும் அமிலேக்கின் இடத்திலும் 2 இடத்துல தன்னுடைய மனைவியை கூட சகோதரி என்று சொல்லி அவன் தாரை வார்க்கின்றான். ரொம்ப மோசமான செயல் அல்ல? இதை செய்ய ஆபிரகாமுக்கு எப்படி எண்ணம் வந்தது? ஒன்றும் இல்லை, உயிர் போராட்டம்தான். என் மனைவி போனாலும் பரவாயில்ல, என் உயிர் போகக்கூடாது. நல்ல கணவன்மார்களே, கொஞ்சம் யோசிங்க. என் மனைவி போனாலும் பரவாயில்ல, என் உயிர் போகக்கூடாது. நியாயமான கோரிக்கை அல்ல, அநீதி. என் நீதியை வெளிச்சத்தை போல ஆக்குவீர். அங்கே நீதி செத்துவிட்டது, அநீதி தழைத்துக்கிறது. பார்வோன் ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளை தனக்கு மறுமனையாட்டியாக ஏற்றுக்கொள்ள முயல்கின்றான். ஆண்டவர் பார்வோனுடைய குடும்பத்தில் பெரிய வாதை அனுப்பினார். ஒரு சாராளை பாதுகாக்கிறதுக்கு ஆண்டவர் வாதையே அனுப்புகிறாரியா. கையை தூக்கத்துக்கு சோத்துரு. நம்புறீங்களா? உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். எங்கே இருந்தாலும் யுத்தம் பண்ணுவார். நம்புறியா? நான் எங்கே இருந்தாலும் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். யுத்தம் உனதல்ல, அது கர்த்தாவின் யுத்தம். அமிலேக்கியன் 2வது முறையாக அமிலேக்கியனிடத்திலும் ஆபிரகாம் தன்னுடைய மனைவி சாராளை சகோதரி என்று சொல்லி என்ன பண்றார்? விட்டு விடுகின்றார். ஆனால் கண்டுபிடிக்கப்பட்ட போது வேற வழியே இல்லாமல் ஆபிரகாமை திட்டி அமிலேக்கு வேண்டியப்பட்ட ஆடு மாடு ஒட்டகம். ஆபிரகாம் சும்மா செல்வ சீமானா மாறலைங்க. நான் முதல்ல அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அவன் செல்வ சீமானா மாறத்துக்கு அவனுக்கு மனைவியும் காரணம் என்பதை மறந்து விடுற. கையை தட்டி கதை சோத்து பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த அபிமெலேக்கு ஆடு மாடு ஒட்டகம் கழுதை ஒட்டு மொத்தமாக ஓட்டி அமைச்சிட்டான். அட பாவி, என்னை இப்படி அநியாயமா மாட்டி விட பார்த்திய ஆண்டவர்கிட்ட. அந்த ஆண்டவர் நைட்டெல்லாம் என்னை தூங்க விடலை. உன் மனைவி நீ கூட்டிட்டு போடான்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இப்போ சொல்லுங்க, சாராள் கர்த்தருடைய தெய்வ மகளாக இருந்தபடினாலே ஆண்டவருடைய பாதுகாப்பு அவளை சுற்றிலும் பரிபூர்ணமாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் மேல் வைத்திருந்த பக்தி. ஓகே, ஆபிரகாம் தேராவோடு கூட சேர்ந்து இந்த லூஸ் பட்டணத்துக்கு வந்து சேர்றாங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து லூஸ் பட்டணத்துக்கு வந்து சேருது. கல்தேய பட்டணத்தில் இருந்து அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். சாரார் நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ ரொம்ப கஷ்டப்படுறவ அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்க. சாராய் என்று சொல்லும்போது இளவரசி என்று அர்த்தமாம். ஆண்டவர் சாரா என்ற பெயரை என்னவோ மாத்தாரு? சாராளாக மாற்றுகிறாள்.
ஆண்டவர் பேர் மாற்றினையா, நம்ம பேர் மாற்றிக்கிறது பிரச்சனை இல்லை. சொல்லுங்கள் அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பேர் மாற்று பிரச்சனை இல்லை, ஆளை மாற்று. பேர் எல்லாரும் மாற்றிக்கிறாங்க, ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கணும். அல்லேலூயா. ஆபிராம் என்ற வார்த்தையை ஆண்டவர் மாற்றி இனி ஆபிரகாம் எனப்படுவாய். 2 பேருக்கும் புருஷன் மனைவி 2 பேருக்கும் ஆண்டவர் பேர் மாற்றாரியா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு உடன்பாடு, காம்பினேஷன் பாருங்க. ஆண்டவர் ஆபிரகாம் கூப்பிட்ட உடனே சாராய் எந்த பெண்ணு தான் 1000 கிலோமீட்டர்ஸ் தன்னுடைய இனம், ஜனம், மொழி, கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள், உணவு பழக்க வழக்கங்கள் இல்லையா, காற்று பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் பின்னால் வராயா. இன்றைக்கும் யோசித்து பாருங்கள். ஒரு உதாரணம் சொல்கிறேன்னு, ராதிகா மெட்ராஸில் இருக்குது, வெங்கடேஷ் ஏரிமணி இருக்கார். ராதிகாவுக்கும் வெங்கடேஷுக்கும் மேரேஜ். மெட்ராஸில் ராதிகா விட்டுட்டு அப்பா அம்மா விட்டு ஏரிமணிக்கு வந்து சேரணும். ஏன் வெங்கடேஷ் தான் அவங்க அப்பா அம்மா விட்டு ராதிகாட்டு போய் சேர வேண்டியதானே மெட்ராஸுக்கு? இப்படி எப்பயாவது யோசிக்கிறாங்களா? பொதுவாகவே பெண் கொடுக்கும்போது பெண் வீட்டிலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ரெபேக்காவில் எங்கேருந்து ஈசா கூப்பிட்டு வர்றாரு, பல மைல்களுக்கு அப்பால் கூட்டிகிட்டு நேராக கூப்பிட்டு வர்றாரு. அங்கே தன்னுடைய சுயம் பாதிக்கப்படுகிறது, சுதந்திரம் பாதிக்கப்படுகிறது, எண்ணங்கள் பாதிக்கப்படுகிறது. வேறு வழி இல்லை, புருஷன் போகிறாரே அப்படி என்று சொல்லி மனைவியும் அவரோடு கூட பயணித்து செல்கின்றாள், அழைப்பை பெற்றுக்கொள்கிறாள். 2 பேருக்கும் ஒரே விதமான அழைப்பு. ஆபிரகாமை அழைத்த தெய்வம் சாராளையும் அழைத்தார், தனியாக ஆபிரகாமை அழைக்கவில்லை. அல்லேலூயா. கல்யாணம் ஆன பிறகு நான் வேற நீ வேற, உன் சம்பளம் வேற என் சம்பளம் வேற, உன் இடம் வேற என் இடம் வேற, உன் குடும்பம் வேற என் குடும்பம் வேற, உன் செலவு வேற என் செலவு செய்யாதீங்க. அல்லேலூயா. ஒற்றுமையை கையாள பழகிக்கொள்ளுங்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் அங்கே ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட், ஒன்னஸ் ஆஃப் மைண்ட், ஒரே ஆவியும் ஒரே எண்ணமும் எந்த குடும்பத்தில் நிலைக்கிறதோ அந்த குடும்பம் தழைத்து ஓங்கும். அல்லேலூயா. எந்த புருஷன் எந்த மனைவிக்கு ஒரே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதோ அந்த குடும்பத்தில் சண்டை வராது, வந்தாலும் சண்டை தானாகவே ஓடிவிடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அங்கே பார்க்கின்றோம், ஏவாள் ஆதாமை விட்டு ஓடிட்டா. புருஷனுக்கு தெரியாமல் போனதுனால பிரச்சனை வந்துச்சு. ஆனால் இங்கே சாராள் புருஷன் கூட போனதுனால பிரச்சனையை மேற்கொண்டா. அல்லேலூயா. எப்பவுமே குடும்பமாக இருந்தால் பிரச்சனை வராதுங்க, கம்மியாக இருக்குங்க. விட்டுட்டா பிரச்சனை பெருசாகிடுங்க. அல்லேலூயா. சாராள் அம்மையர் இடத்துல நாம் கற்றுக்கொள்கிற இன்னொரு காரியம் என்ன, ரொம்ப கொஞ்சம் அவசரப்பட்டாங்க. என்ன அவசரம்? ஆண்டவர் ஏற்கனவே தரிசனம் பண்ணார், ஏற்ற காலத்திலே நான் உனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேன், புத்திர சுவீகாரத்தை கொடுப்பேன்னு சொன்ன ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. அந்த வாக்கை கொஞ்ச காலம் 25 ஆண்டுகள் ஆகியும் திருமணமாகியும் அவளுக்கு குழந்தை இல்லை என்ற பாக்கியம், விரக்தி, வேதனை, மனநோய், அதற்கு பரிகாரம் கிடைக்கவில்லை. தன் கணவனாலை பலவந்தப்படுத்துகிறாள், ஆனாலும் அவர்கள் சந்தோஷமாக இல்லை. இப்பொழுது நினைக்கின்றாள், பொதுவாக இஸ்ரவேல் மக்கள் வாழ்கிறவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீடு கூடாரங்களிலே வாழ்வார்கள். அவங்களுக்கு ஒரு கூடாரம் இருக்கும். இந்த சென்டர் பகுதியில் அப்படின்னாரு அந்த குடும்ப தலைவர் இருப்பார், அந்த ஏரியா தலைவர் இருப்பார். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கூடாரங்கள் இருப்பார்கள். சாராளுக்கு ஒரு கூடாரம், சாராள் கொண்டு வந்தான ஆகாருக்கு ஒரு கூடாரம், இன்னொருத்திக்கு கூடாரம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கூடாரங்கள் இருந்தது. எந்த மனைவி ஆகிலும் யோசித்து பாருங்களேன், தன் கணவருக்கு மறுமணத்தை செஞ்சு வைப்பாளா? இப்போ செஞ்சு வைக்கிறாங்க.
இது ஒரு எனக்கு புரியாத நான் ரொம்ப ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு மனைவியே தன்னுடைய கணவருக்கு தனக்கு குழந்தை இல்லை என்ற அச்சத்தை தீர்ப்பதற்காக, இன்னொருத்தி மூலமாக தன் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காக இவங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நடக்குது. யோசித்து பாருங்கள். கல்யாணம் முடிஞ்ச பிறகு இந்த பெரியவாள் யார்? ஆபிரகாம் மனைவியை கூடாரத்தை விட்டார். கல்யாணம் வச்சு விட்டு ஆகாரு கூடாரத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டார். இப்போ யோசித்து பாருங்கள், சாராள் எப்படி பாதிக்கப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ நொந்து போயிருப்பாங்க. ஐ எம் டாக்கிங் ப்ராக்டிக்கல். பிரச்சனை தலைக்கு மேலே, ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்கிற நல்ல மனதை கர்த்தர் சாராளுக்கு கொடுத்திருந்தாள். இந்த பிரச்சனை சின்ன பிரச்சனை இப்போ பெரிய விஸ்வரூபம் எடுக்கிறது. சாராள் கர்ப்பவதி ஆகிறதுனால ஆகார் கர்ப்பவதி ஆகிறாள். ஆகார் சாராளை பார்த்து நகைக்கிறாள். வாழ் வந்துச்சுன்னா அர்த்தராத்தில் கொடை பிடிப்பானா. இந்த ஆகாருக்கு வாழ்வு சாராள் இட்ட பிச்சை. சாராள் நிமித்தமாக ஆகார் வாழ்வு பெறுகிறாள். ஆனால் சாராளை அவமதித்தாள், நிந்தித்தாள், கொச்சப்படுத்தினாள். இதை பார்த்து சாராளுடைய மனம் மிகவும் கனீனமடைந்தது, கஷ்டமடைந்தது. யோசித்துப்பார், ஆபிரகாம் என்ன பண்ணியிருப்பாங்க சாராளம்மா. நம்ம பாஷையில் டூடுன்னு விட்டுருக்க மாட்டாங்க. அவர் இந்த பக்கம் முடிக்கிறார், அந்த பக்கம் முடிக்கிறார். இரண்டாம் முறையாக சாராள் ஆகாரால் பாதிக்கப்படுகிறாள். சவால்கள் வாழ்க்கையில் நமக்கு நிரந்தர தேவைகளாக இருக்கிறது. அங்கே பாருங்க, இஸ்மவேல் பிறக்கின்றான். இஸ்மவேல் பிறந்த பிறகு ஈசாக்கு பிறக்கிறான். ஈசாக்கு பிறந்த நாள் வருகிறது. ஈசாக்கு பிறந்த நாள் மித்தம் அந்த குடும்பங்கள் முழுவதும் சந்தோஷம் அடைகிறது. அங்கே சந்தோஷம் நடைபெறும்போது இஸ்மவேலும் ஆகாரும் சேர்ந்து ஈசாக்கையும் ஏவாளையும் வேதம் சொல்கிறது என்ன பண்ணாங்களாம்? பரியாசம் பண்ணினார்கள், கேலி பண்ணினார்கள். நாம் பரியாசம் பண்ணக்கூடாது, நாம் கேலி பண்ணக்கூடாது. இங்கே பார்க்கின்றோம் அன்பானவர்களே, இதை கேட்ட மாத்திரத்தில் நாம் சாராளமாக சொல்கிறாங்க, ஆபிரகாம் கூப்பிடுறாங்க, எங்க அந்த வேலைக்கார பொண்ணுக்கு நான் உங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சேன், ஆனால் அவள் இப்போ என்ன பண்ணிட்டா, ஏற்கனவே என்ன நிந்திச்சா, அவமானப்படுத்தினா. ஆனால் இப்போது எனக்கு குழந்தை பிறகு என்ன பண்ணுறா, என்னையும் என் குழந்தையும் அவ பரியாசம் பண்ணுகிறாள், ஏளனம் பண்ணுகிறாள். ஆகனால இனிமே இந்த வீட்டில் இடம் இல்லை. என்ன செஞ்சிருங்க, இஸ்மவேலையும் ஆகாரையும் நீங்கள் வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லி கட்டளையிடுகிறாள். இந்த விஷயம் ஆபிரகாமுக்கு மிகவும் விசனமாயிற்று. ஐயா, கல்யாணம் பண்ணுறதுக்கு மட்டும் நீ ஆகார திருமணம் செஞ்சுக்கணும் உடனே போன ஆபிரகாம் இப்போது ஆகார வெளியனுப்புன்னு சொன்ன உடனே விசனம் வந்துச்சு. ஏனென்றால் தன்னுடைய மகனாகிய இஸ்மவேலுக்காக அவர் துக்கப்பட்டார். வேற வழி இல்லை. இப்போ ஆண்டவரை இறங்கி டீல் பண்ணுறார். என்ன டீல் பண்ணுறாரு? ஆபிரகாம், நான் சொல்கிறது கேட்டலப்பா, இப்போது உன் மனைவி சொல்கிறத கேளுப்பா. சொல்லுப்பாரு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போது மனைவி சொன்னால் புருஷமார் என்ன பண்ணணும்? மனைவி சொன்னால் புருஷமார் என்ன பண்ணணும்? கேட்கணும். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கட்டளையிடுகிறார், சாராய் சொன்ன காரியத்தில் நீ அவள் சொல்லை கேட்பாயாக, ஆகாரையும்
அவள் மகனையும் நீ அனுப்பிவிடு என்று சொல்கின்றாள். அங்கே வேதம் சொல்கிறது, ஆபிரகாம் மிக வேதனையோடு தான் போகிறார். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்கின்றார், அவனையும் நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், அவனையும் நான் கைவிட மாட்டேன். ஆகாருக்கு ஆண்டவர் காட்சியளித்து அந்த குடும்பத்தையும் ஆண்டவர் ஆதரிக்கின்றார், அந்த குடும்பத்தையும் ஆண்டவர் ஆதாரமாக இருக்கின்றார். ஆனால் இங்கே சாராள் செஞ்ச காரியம் என்ன? நம்ம சாராளுடைய ஒரு முகத்தை பார்த்தோம், இன்னொரு முகம் வெறுப்பு இல்லையா, வேதனை, வெளியேற்றுற குணம், கசப்பு. ஒருவருக்குள்ள எல்லாமே இருக்குங்க. நமக்குள்ள ஏமாற்றம் வரும்போது, தோல்வி வரும்போது நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம்? கஷ்டம் வரும்போது, வியாதி வரும்போது நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம்? அன்றாட தினசரி வாழ்க்கையிலே நாம் இப்படிப்பட்ட சவால்களை சந்திக்கின்றோம். பிரச்சனை வந்தது, கணவனோடு கூட தோல் கொடுத்தாங்க. வேதம் சொல்கிறது, விசுவாச பட்டியலிலே அவள் ஒரு விசுவாச தாயாக பெயரிடப்படுகிறாள். கை தூக்கி சொல்லுங்க ஆமேன். பக்தி உள்ளவள், விசுவாசம் உள்ளவள். ஆபிரகாம் எந்த அளவுக்கு விசுவாசித்தான், நம்பினான், அதே அளவுக்கு சாராள் ஆண்டவரை நம்பினாள். எத்தனை பேர் சொல்ல முடியும், நம்ப முடியும்? நம்பிக்கைக்குரியவளாக மாறினாள். தன் சவால்களை, தன் மீது வருகிறதான பிரச்சனைகளை, ஏவுகணைகளை, அதிர்ச்சி சம்பவங்களை மேற்கொள்ளக்கூடிய சக்தி அவள் பெற்றிருந்தாள். சாதாரணமான ஆள் இல்லை. ஆண்டவருக்காக தன் வாழ்க்கையை அவர் ஒப்பு கொடுக்கின்றாள். தன்னுடைய சுய லாபங்களை ஒப்பு கொடுக்கின்றாள் ஆண்டவருக்காக. இங்கே பாருங்க, வேதம் சொல்லுது, பேதுரு எழுதின புஸ்தகம், இங்கே சாராளை குறித்து வேதாமத்தில் வாசிக்கின்றோம். வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1லேருந்து 9 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். அந்தப்படி மனைவிகளே, இப்போ சாராளை வச்சு லெசன் நமக்கு எல்லாருக்கும் என்ன லெசன் சொல்றாரு? அந்தப்படி மனைவிகளே. இங்க அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை என்ன? அப்போ அசல் புருஷன் யாருன்னா இருப்பாங்கல்ல? அந்தப்படி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். வாசிமா. அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால், எவர்களில்? யோசிங்க. இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மனைவியின் நடக்கைகளினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து. எல்லாம் இங்கே ஒரு அண்டர்லைன் பண்ணுங்க. நல்லதான், ஓவர் ஸ்டைல் நல்லதில்லை. ஸ்மார்ட்னஸ் நல்லதான், ஓவர் ஸ்மார்ட் நல்லதில்லை. புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. என்ன குணங்க? சாந்தம், அமைதல். இது ரெண்டும் ஏவாளுக்குள்ள இருந்துச்சுங்க. சாரி, இது சாராளுக்குள்ள இருந்துங்க. சாந்த குணம், அமைதலுள்ள ஆவி. பிரச்சனையை வீடியோ பற்றி எரியுது. ஆனால் கூட புருஷன் கூட வாழ்ந்தான், ஆனால் கூட குடும்பத்தில் வாழ்ந்தான், குடாரத்தில் வாழ்ந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு அலங்காரம். அடுத்த வசனம் வாசிங்க.
அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகள் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தப்படியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி ஸ்டாப் பண்ணுமா. இன்னைக்கு கிறிஸ்டியன் கல்ச்சர், வாடா போடா கல்ச்சர், இதில் வாடி போடி கல்ச்சர், ஏண்டா ஏண்டி கல்ச்சர் சொல்லுங்க. இது கேவலமான கலாச்சாரம். சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்தார். எத்தனை பேர் உங்க மனைவி மாறுங்க உங்க கணவனை இதுவரை வாழ்க்கையில் ஆண்டவன் கூப்பிட்டுருப்பீங்க. ஆண்டவன் என்றால் என்ன? என்னம்மா டீச்சர் மாருங்க இருக்குங்க சொல்லுங்களேன். ஆண்டவன் என்ன? ஆள்பவன், என்னுடைய வாழ்வுக்குரியவர், என்னை நடத்துபவன், என்னுடைய உறவுக்கு சொந்தம், அதான் ஆண்டவன். ஆண்டவன் என்று சொன்னது மட்டுமல்ல, கீழ்ப்படிந்திருந்தாள். வாசிங்க அடுத்த வசனம். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருப்பீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். யாருக்கு சொல்லுங்க. இப்ப நம்மளாம் யாருக்கு பிள்ளைங்களா நம்புறீங்களா? அப்போ விசுவாசத்தாய். இப்போ அப்படியே சிப் பண்ணுங்க. எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல அப்படியே வாசிங்க. பைபிள் வச்சிருக்குங்க. இப்போ புருஷன்மார்களே அப்படின்னு ஆண்டவர் சொல்ல பாருங்க. இப்போ அதையும் பார்க்கணும். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். சேம் கான்செப்ட் பாருங்க. நோ டிவியேஷன். அங்கே என்ன சொல்கிறாரோ அதே வார்த்தை, இங்கே என்ன சொன்னால் அதே வார்த்தை பேதுரு எழுதுறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு, மனைவிமார்களே உங்கள் சொந்த புருஷன்மார்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். ஓகே, வாசிமா. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கு இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வார்த்தை பண்ணாரு. எந்த காரியத்திலும் மனைவியானவள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எந்த காரியம்? ஆன்மீகம், உலகம், உடல் சார்ந்த, உறவுகள் சார்ந்த, எங்கள் அம்மா உங்கள் அம்மா, எங்கள் அப்பா உங்கள் அப்பா, எங்கள் அண்ணன் எங்கள் தங்கச்சி, எல்லா காரியத்திலும் ஒருவருக்கு ஒருவர் ஏற்புடையவராக வாழ வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அறிவுரை சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசிமா. புருஷர்களே, இப்போ அடுத்து ஆண்டவர் சும்மா விடலை. ஆபிரகாமன் நம்ம விசுவாசிகளின் தகப்பனை ஏற்றுக்கிட்ட நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குதலுக்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து
சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். அவைகளில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல. இல்லைங்க, ஒவ்வொரு குடும்பத் தலைவனும் குடும்பத்தை போஷித்து காப்பாற்ற வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம், புருஷமாருங்களா சொல்ல பார்க்கலாம். என் கடமை என் மனைவிக்கு சோறு போடணும். ஒரு பெண்ணை கூப்பிட்டு வந்து, பாஸ்டர் இவ அவங்க அப்பா அம்மாலாம் விட்டு விடேன்ட்டா, நீங்கள் வந்து எனக்கு கல்யாணம் இன்ஜினியர், அந்த பொண்ணு பிஹெச்டி முடிச்சிருக்கிறா, யூஎஸ்ல ஒர்க் பண்ணுறா, கொண்டு வந்து நிற்க வச்சுட்டு இப்போவே இவங்க தாலி எடுத்து கொடுத்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க பாஸ்டர். இதனால் மாங்காய் தேங்காய் வியாபாரமாடா. இதுக்கு 2 பாஸ்டர்மாரில் கூட கூப்பிட்டு வந்துட்டாங்க ஆற்காட்டில். நான் சொன்னேன், இந்த வேலை செய்யக்கூடாதுப்பா. உன் மனைவியை நல்ல முறையில் வச்சு காப்பாற்ற உனக்கு சக்தி இருக்கா? இப்படி திருட்டுத்தனமாக கொண்டு வந்து ஒரு பெண்ணை நீ கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லும்போது நாளைக்கு நீ அந்த குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவ? இந்த மனைவி எப்படி நீ போஷிப்ப? அவள் சம்பாதிப்பாலாம், இவர் என்ன பண்ண செலவு பண்ணுவாராம். யார் சம்பாதிப்பா? மனைவி சம்பாதிப்பா வெளிநாட்டில், இவர் இங்கே உள்நாட்டில் உட்காந்து நம்மளை ஜாலியாக ஊராக தெருவா சுற்றிட்டு என்ன பண்ணுவார், அந்த காசில் வாழ்வார். நீங்கள் முதல்ல 2 பேரும் வெளியே போயிட்டு அப்படின்ட்டு, இந்த காரியத்தில் நான் என்ன பண்ணுறது, உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அதுக்கு பிறகு அவங்க என்கிட்ட வரவே இல்லை. புருஷன் மஸ்ட் பி எ பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி லைஃப். ஒவ்வொரு புருஷன்மார்களும் சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது, தன் குடும்பத்துக்காக உழைக்கிறவர்களாக மாற வேண்டும். கை தூக்கி ஆமென்னு சொல்லுங்கள். மனைவியை மதித்தால் மட்டும் போதாது, வேலை செய்து மனைவிக்கு சோறு போடுவர்களாக மாற வேண்டும். அப்படி மாறும்போது நாம் ஆண்டவர் கொடுத்த குடும்பத்தை காப்பாற்றுகிறோம். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு குடும்பமாக மாறும். ஆபிரகாம் எந்த அளவுக்கு சமூகத்தில், கிறிஸ்தவத்தில் பாருங்கள், யூதர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்த 3 சமயங்களாலும் போற்றப்படுகிற பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஒரு நல்ல குடும்பம் ஆபிரகாமின் குடும்பம். ஆபிரகாம் விசுவாசிகளினாகிய ஒவ்வொருவருக்கும் தகப்பனாக இருக்கார். சாராள் விசுவாச தாயாக மாறுகின்றாள். இவருடைய வாழ்க்கையிலிருந்தே நாம் பெற்றுக்கொள்கிற போதனை என்ன, பாடம் என்ன? குடும்பத்திலே பிரச்சனைகள் உண்டு, விரிச்சல்கள் உண்டு, சவால்கள் உண்டு, எதிர்மறை தாக்குதல்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. யோசித்து பாருங்க, ஆபிரகாம் ஒன்று விட்டு சகோதரனாகிய லோத்து பிடிபட்டு செல்கின்றான். மனைவி சாராள் நினச்சிருந்தா, ஏன் உனக்கு அந்த வேலை, அவன் போனா என்ன, போக காட்டி உனக்கு என்ன? லோத்துனுடைய மனைவி பிடிபட்டாள், பிள்ளைகள் பிடிபட்டார்கள், அவருடைய ஆடுகள், ஒட்டகங்கள், ஒட்டுமொத்த வேலைக்காரர்கள் அத்தனையும் அமிலேக்கியர்கள் வந்து ஓட்டிவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனாகிய லோத்துக்காக ஆண்டோட சமூகத்தில் கேட்கின்றார். ஆண்டவர் சமூகத்தில் அவர் கேட்டது மட்டுமல்ல, சாராளும் என்ன செய்கின்றாள், ஒத்துழைப்பு கொடுக்கின்றாள். அல்லேலூயா. இப்போ லோத்து சொல்கிறாரு, கண்ணு கெட்ட தூரத்தை பார்க்குறாரு. என்ன பார்க்குறாரு? பச்சை பசேல் என்று ஏதேன் தோட்டத்தை போல இருக்கிற பசுமையான பாலைவன சோலையை தெரிந்து கொள்கிறாள். ஆபிரகாம் கூட தான் சாராளமாகவும் இருக்காங்க. யோசித்திருக்கலாம், என்னைய போயும் படுமுட்டாளாக இருக்கிறியே, உனக்கு சின்னவன், உனக்கு தம்பி, சித்தப்பா மகன், அவன் வந்து ஒரு நல்ல இடத்தை அபகரிக்கிறாரு, எடுத்துக்க போகிறாரு. ஆனால் நீ வந்து என்ன செய்கிற, அவனுக்கு விட்டு கொடுத்து ஏமாந்து போறியே. சொல்லிட்டான்ல. ஆனால் ஏவாள் சொல்லங்க, சாராள் சொல்லங்க. சாராள் பாருங்க, அங்கே கூட தன்னுடைய அமைதியை காக்கின்றாள், சூழ்நிலையை ஏற்றுக்கொள்கின்றாள். ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, ஆபிரகாமுக்கு துணையாக இருக்கின்றாள். நம்ம துணையாக இருக்கிறோமா?
உங்கள் தம்பி குடும்பம் கெட்டு போனால் கெட்டு போட்டோம், நம்ம குடும்பத்தை பாருங்க. எப்படிங்க? இங்கேயும் அவள் போற்றப்படுகின்றாள். சகோதரிமார்களே, சகோதரமார்களே, நம்முடைய உறவுகள், நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றது? ஆண்டவர் அந்த குடும்பத்தை அன்றைக்கு ஆசீர்வதித்தார். எல்லாவற்றுக்கு மேலாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். கடவுளுடைய வார்த்தையை அப்படியாகவே ஏற்றுக்கொண்டு சாராள் நம்பினாள். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? 100க்கு 100 ஆண்டவருடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு எனக்கு கர்த்தர் ஒரு ஆண்மகனை தருவார் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு கூட காத்திருந்தார். ஆண்டவருக்காக காத்திருக்கிற நேரங்கள் உங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. ஒருவேளை காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். பல ஆண்டுகள் உருண்டோடி விட்டது. ஆனாலும் என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரோ என்ற தாக்கம், மனம். அருமையான தாயார் சாராள் அம்மையிடத்தில் இருந்தது. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி கர்த்தரை விசுவாசித்தார்கள். ஏற்ற வேளையிலே அன்பானவர்களே, கர்த்தர் ஆண்மகனை தந்து கர்த்தர் அவர்கள் நிந்தையை மாற்றினார். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவர் நம்ம நிந்தையை மாற்றுவார், பரியாசத்தை மாற்றுவார்? இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தரை விசுவாசிக்கின்றோமா? நாம் கர்த்தரை நம்புகிறோமா? வேதம் சொல்கிறது, ஆபிரகாம் சாராள் இருவரும் ஆண்டவருடைய தூதனாருடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலே இது எங்களுக்கு எப்படி ஆகும் என்ற ஒரு கேள்விக்குறியோடு கூட கடவுளை பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கின்றால், தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? சொல்லுங்க, கைத்தூக்கி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாக ஆக உம்மாலாக, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, ஆக உம்மால் ஆக உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, எல்லாம் தேவனால் கூடும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறதையும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு இல்லையோ அதையெல்லாம் ஆண்டவங்களுக்கு வச்சிருக்கார். விசுவாசி பெற்றுக்கொள். அல்லேலூயா. எதையெல்லாம் இல்லையோ அதையெல்லாம் உன் கண்களால் பார். அல்லேலூயா. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னோட கூட சேர்ந்து? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றான், விசுவாசித்து பேசுகிறேன். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருக்கலாம், எல்லாரும் எழுந்திருக்கலாம். இப்போ ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில ஆண்டவரை குறித்து பார்க்கின்றோம். வாக்கு பண்ணின ஆண்டவர் உண்மை உள்ளவர். சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவருடைய வாழ்க்கை, ஆண்டவரை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருந்தார், சொன்ன சொல்ல காப்பாற்றினவராயிருந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு முறை அவர் வாயில சொன்னார்னா வாழ்க்கையில அவர் தம்முடைய கரத்தினால் உங்க வாழ்க்கையை நிறைவேற்றுவாருங்க. எதையெல்லாம் இன்றைக்கு நாம் இல்லாமல் இருக்கின்றோமோ அவைகளெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது,
உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில உண்மையுள்ளவராயிருந்தார். அல்லேலூயா. அற்புதம் செய்யக்கூடியவராயிருந்தார். அல்லேலூயா. என் பெயர் என்ன என்று கேட்பானேன், என்னுடைய பெயர் அதிசயம் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இல்லாத குறையை நிவர்த்தி செய்கிற ஆண்டவர் ஆபிரகாம் ஏவாளுக்கு தன்னை அவர் காண்பிக்கிறவராக, தரிசனம் கொடுக்கிறவராக இருந்தார். இன்றைக்கும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்களை நாம் சந்திக்கலாம். நிறைய பேர் நம்ம ஏசலாம், பேசலாம், கொச்சப்படுத்தலாம், இல்லையா, பலவந்தப்படுத்தலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை பாதுகாக்க நினைத்தால் யாராலும் அதை தடை செய்ய முடியவே முடியாது. இறுதியாக அருமையான என் அன்பு சகோதரர் நமக்காக ஜெபித்து, நாங்கள் இருவரும் பல இடங்களிலே நன்றாக ஊழியத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அவர் வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. அவர்களை திருச்சபையின் சார்பாக வரவேற்கின்றேன். அருமையான சகோதரன் அவர்கள் மூலமாக சிஎம்சி மருத்துவமனையில் பல பல நல்ல உதவிகள் அநேக மக்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருந்திருக்கார்கள். இப்பொழுதும் சேர்ந்த பகுதியிலே ஒரு சபையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த சபைக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு குடும்பத்தை குறித்து இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்டோம். நம்மை கொடுத்த குடும்பத்தில் குறித்து இப்போ ஒரு கேள்வி, என் குடும்பம் புருஷன் மனைவி என்ற உறவிலே நாங்கள் எப்படி இருக்கின்றோம், அல்லது நாங்கள் எப்படி இருப்போம்? ஆண்டவர் சாராள் நிமித்தம், ஆபிரகாம் நிமித்தம் இன்றைக்கும் அவருடைய சந்ததியாக பலுகி பெருகி ஆசீர்வதித்திருக்கின்றார். அவளை ஆசீர்வதித்தார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. 12ஆம் அதிகாரம் ஆதியாகமும் 1, 2, 3 வசனங்களை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் புறப்பட்டு போ, உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். எல்லாரும் கை தூக்கி ஆமென் சொல்லுங்க. இது ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, சாராளுக்கும் சொந்தமான வார்த்தை. கர்த்தர் அந்த குடும்பத்தை பேரை பெருமைப்படுத்தினார், அவளை ஆசீர்வதித்தார். அந்த குடும்பத்தின் மூலமாக இன்றைக்கு நாம் விசுவாச குடும்பமாக கட்டப்பட்டிருக்கின்றோம். அதற்காக நாம் ஆண்டவர், உனக்குள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆபிரகாமுக்குள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதற்கு சாராள் பங்குதாரராக இருந்தார்கள். அருமையான கர்த்தருடைய விசுவாச மக்களே, நாமும் இப்படிப்பட்ட குடும்ப வாழ்வு வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். முழங்கால் படியிடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். முழங்கால் படியிட முடிந்தவர்கள் தயவு செய்து முழங்கால் படியிடுங்கள். முழங்கால் படியிட முடியாதவர்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். கண்களை மூடி தேவனுடைய சமூகத்திலே let us feel the presence of the Lord. தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணருவோம். கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு. வேதம் சொல்லுகிறது, இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு என் கண்கள் காண்கின்றவைகளும் என் காதுகள் கேட்கின்றவளுமாய் காணப்படுகிறது.
பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த இடத்துல இந்த வேளையில எத்தனையோ பேர் இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் உன்னை முன்குறித்திருக்கிறார். அவர் அழைத்திருக்கிறார். எதற்காக அழைத்திருக்கிறார்? ஆசீர்வதிக்கும்படிக்கு, உன்னை மேன்மைப்படுத்தும்படிக்கு, உன்னை மகிமைப்படுத்தும்படிக்கு. ஆண்டவரை நோக்கி பார்த்து, தகப்பனே நீர் என்னை ஆசீர்வதி. அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே கர்த்தரை துதித்தார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அந்த அஸ்திபாரம் அசைந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அஸ்திபாரம் அசைந்தது, கட்டுகள் கழன்றது. கர்த்தர் கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் அவர்களை கடந்து போக பண்ணினார். நீ கட்டவிழ்க்கப்பட்டவனாய் இந்த இடத்தை விட்டு நீ கடந்து போக போகிறாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளையை விசுவாசிக்கலாமா? கடந்த 6 நாட்களிலேயும் உன்னை கண்மணி போல கர்த்தர் வழி நடத்தினார். வேதம் சொல்லுகிறது, உன்மேல் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லி நீ போகிற வழி என்னதென்பதை நான் உனக்கு காண்பிக்கின்ற தேவனாகிய கர்த்தர் என்ற வார்த்தை இதுவரைக்கும். Thank you Holy Spirit, thank you Holy Jesus, thank you Holy Father, thank you for the wonderful presence of Lord, thank you for your mighty presence O Jesus, thank you for your lovely presence O Lord. இயேசுவே உமது நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம். வேதம் சொல்லுகிறது, எங்கே 2-3 பேர்களினுடைய நாமத்தினாலே கூடி தொழுகிறீர்களோ அவர்கள் மத்தியிலே இருப்பேன் என்று சொல்லி, எந்த இடத்திலெல்லாம் என்னுடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்தப்படுகிறதோ அந்த இடத்திலே வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி, அல்லாமலும் எந்த ஒரு காரியத்தை குறித்தாகிலும் பூலோகத்திலே 2 ஒருமனப்பட்டு இருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பரம பிதாவானவரால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி, ஆண்டவரே எங்களுடைய மக்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்ற ஒரே காரியத்தை குறித்து ஆண்டவரே உமது சமூகத்தில் நாங்கள் விசாரிக்க வந்திருக்கிறோம். தகப்பனே, தகப்பனே, தாவீதின் குமாரனே சுவாமி, எங்கள் மீது இறங்குவீராக. எங்கள் மீது உமது வல்லமை கடந்து வருவதாக. உமது மகிமையின் பிரசன்னம், உமது ஷக்கினாவின் மகிமை ஆண்டவரே இந்த வஸ்திரத்தின் தொங்கல் ஆண்டவர் இந்த ஆலயம் முழுவதுமாய் நிரம்பி இருப்பதாக. இந்த வஸ்திரத்தின் தொங்கல் இந்த ஆலயம் முழுவதுமாய் நிரம்பி இருப்பதாக. அப்படி இருப்பதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா, கோடான கோடி ஸ்தோத்திரம். Lord, I worship you, Lord. Lord, I magnify your name, O Jesus. Exalt you, Lord. மை உயர்த்துகிறோம் அப்பா, எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். தேவரே, ஒவ்வொரு சகோதரர்களுக்குள்ளும் ஒவ்வொரு சகோதரிகளுக்குள்ளும் இயேசுவின் நாமத்திலே உமது பிரசன்னம் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து என்னும் விலையேற பெற்ற உமது ரத்தம் ஊற்றப்பட்டு கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே கடந்து போய் ஆண்டவரே இவர்கள் வீடுகளுக்கு புறப்பட்டு போய் ஆண்டவரே இவருடைய ஆண்டவரே கால்கள் உள்ளங்கால்கள் நிலைக்கால்களுக்குள்ளே பதிக்கப்படும் பொழுது ஒரு தெய்வீக பிரசன்னம், தெய்வீக வல்லமை, தெய்வீக மகிமை அந்த குடும்பத்தை முழுமையாய் ஆட்கொள்ளுவதாக. எல்லா விதமான பொல்லாத பிசாசின் கிரியைகள், வன்கண்கள் ஆண்டவரே, வானமண்டலத்தின் சேனைகளின் பொல்லாத ஆவிகள், துரைத்தனத்தின் ஆவிகள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்திலே அவைகளை மேற்கொள்ள உன்னத பலத்தினாலே கர்த்தர் மக்களை நீர் நிரப்புவீராக. அவர்கள் கூடியிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது இறங்கி பிளவுண்ட நாவை போல அக்கினி அவர்கள் மீது இறங்கி ஆண்டவரே அவர்கள் பற்பல பாஷைகளை, வெவ்வேறான பாஷைகளை பேசினார்கள். அந்த ஸ்தலம் அசைந்தது என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த ஸ்தலம் அசையட்டும். அந்த குடும்பங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே அசைவதாக. தகப்பனே, இந்த மக்களை நான் 1000 கோடி மடங்கு நான் ஆசீர்வதிக்கிறேன்.
உமது நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். யார் உன்னை ஆசீர்வதிப்பார்களோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், இவர்களை உமது நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். வானத்து நட்சத்திரங்களைப் போல, திரளான மச்சங்களைப் போல, மணலத்தனையாய் தூளத்தனையாய் இவர்களும் இவருடைய சந்ததி சந்ததிகளாக இந்த பூமியிலே இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. தகப்பனே, ஒன்றும் குறைவில்லாமல் நிறைவாய் பரிபூரணமாய் சம்பூரணமாய் வானத்தின் பலகணிகளை திறப்பீராக. இடம் கொள்ளா மட்டுமாய் இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. வேலை செய்கிற மத்தியிலே ஆண்டவரே, அதிகாரிகளின் கண்களிலே தயவு கிடைக்கட்டும். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், இவருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியுங்க. பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கட்டும் சுவாமி. இவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ஒலிவுமர கன்றுகளைப் போல பந்தியை சுற்றிலும் இருப்பார்களாக. இவருடைய மனைவிகள் வீட்டோரங்களிலே கனி தருகிற திராட்சை கொடியைப் போல இருக்கட்டும். பிள்ளைகள் எல்லாம் எழும்பி பிரகாசிக்கட்டும். சபை செழிக்கட்டும் சுவாமி. சபை ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, இதை நடத்துகிற போதகர் ஆண்ட்ரூ அவர்களுக்காக நான் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான சகோதரனுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதியுங்க. நீ என் வேதத்தை சுமந்தால் நான் உன் பிள்ளைகளை சுமப்பேன் என்று சொன்னீரே. என் வேதத்தை சுமக்கிறவனை நான் சுமப்பேன் என்று சொன்னீரே. நீர் சுமந்து கொள்ளுவீராக. வலதுபுறம் இடதுபுறம் முன்னும் பின்னுமாக தேவதூதர்களை காவலாக வைப்பீராக. உமது சமூகம் இவருக்கு முன்பதாக கடந்து போவதாக. இவருடைய பிரயாணங்களிலே யாக்கோபோடு கூட இருந்த தேவன் இவருடைய பிரயாணங்களிலே இருக்கும்படிக்கு ஒப்பு கொடுக்கிறேன். தேவ ஞானம், தேவ அறிவு, தேவ புத்தி, விவேகம் சகலமும் இவர் மூலமாய் ஆண்டவரே செயல்பட கர்த்தர் கிருபை தருவீராக சுவாமி. அநேகர் வந்து இந்த இடத்தில் இளைப்பாரி ஆலோசனைகளை கேட்டு தன் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ளுகிற ஸ்தலமாக கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்து. ஞானத்திலும் புத்தியிலும் அறிவிலும் விவேகத்திலும் திடனாற்றலிலும் திட விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் கிருபையிலும் இரக்கத்திலும் தயவிலும் பரிபூர்ணமாய் வானத்தின் பலகணிகளை திறப்பீராக. இடம் கொள்ளாமட்டுமாய் இந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் இருப்பதாக தகப்பனே. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிங்கப்பா. அருமையான சகோதரிக்கு கொடுத்ததானே ஆண்டவரே, சகோதரி லட்சுமிக்கு கொடுத்ததானே மிகப்பெரிய பொறுப்புகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். வேலை செய்கிற ஸ்தலத்தில் அதிகாரிகளின் கண்களிலே தயவு கிடைத்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். தேவ கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். சரீரத்தில் ஆரோக்கியத்தையும் பலனையும் கிருபையும் கர்த்தர் கட்டளையிடும். பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. இப்படியாய் சபையில் இந்த பிள்ளைகளை தூண்களாய் நிறுத்தி வைத்திருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். படிக்கின்ற பிள்ளைக்கு தேவ ஞானம் விளங்க கர்த்தர் கிருபை தாங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய வீடுகளையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, வீடுகளிலே ஆண்டவரே உமது பிரசன்னம் இருப்பதாக. கர்த்தாவே, எந்த விதமான பொல்லாத பிசாசின் கிரியைகளுக்கும் வன்கண்களுக்கும் வில்லி சூன்ய கட்டுகளுக்கும் மந்திரங்களுக்கும் ஏவல்களுக்கும் விலக்கி மீட்டு பாதுகாத்துக் கொள்ளுவீராக. வீடை சுற்றிலும் உமது அக்னி பற்றி எரிவதாக. வீட்டின் நிலைக்கால்களிலே ஆட்டுக்குட்டியானோருடைய ரத்தத்தை நான் பூசுகிறேன். சிலுவையின் அடையாளத்தை நான் வரைகிறேனே. இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சபையை சுற்றிலும் ஆண்டவரே, சபைக்கு மேலே கூடாரத்திற்கு மேலே உமது மகிமை விளங்கும்படிக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. ஆசாரியர்கள் கூடாரத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போகும்போது மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் கடந்து போயிற்று. அதை போல என் தேவனாகிய கர்த்தர் இந்த கூடாரத்திற்கு மேலே உமது மகிமையான ஆண்டவரே இயேசுவே அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் இருப்பதை ஜனங்கள் பார்ப்பார்களாக. ஆசீர்வதிக்கப்பட்ட கோத்திரம் என்று சொல்ல கிருபை தாங்க. ஆசீர்வதியும்.
காத்துக்கொள்ளும். இந்த ஓய்வு நாள் ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்தீர். இன்னும் வரப்போகிற நாட்களிலே தேவ கிருபை அவர்களுக்குள்ளே பெருகட்டும். ஏசப்பாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் எழுந்திருக்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகியவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானம் நாம் அனைவரோடும் வர தடைப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட ஆண்டுடைய பராமரிப்பும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலத்திலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. மாரநாதா மாரநாதா, அல்லேலூயா அல்லேலூயா. மாரநாதா மாரநாதா, அல்லேலூயா அல்லேலூயா. மாரநாதா மாரநாதா, அல்லேலூயா அல்லேலூயா. மாரநாதா அல்லேலூயா. மாரநாதா அல்லேலூயா. எல்லாம் கை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா.